வணக்கம் வணக்கம் வாங்க. பிரதர், நீங்க மண்டபத்துக்காரர் தானே? ஆமா சார். வெளிய கேட்ல சரியா பூவை போடல பாருங்க, கீழே விழுந்துருச்சு. அதை கொஞ்சம் போய் சரியா போடுங்க. சரியா? வணக்கம். பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரீத்தம், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வணக்கம் அண்ணி. உங்க முகத்துல சந்தோஷத்தோட சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் எனக்கு தெரியுது. அண்ணி, என்னுடைய பொண்ணு என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறா. உங்க பொண்ணு மீனும் மாமியார் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அது புரியும். பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு அவங்க அம்மா அப்பா துக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒரே நேரத்துல மனசுக்குள்ள அனுபவிப்பாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா ஒண்ணு, நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கீங்க. அவரு நம்ம சிவானிய உள்ளங்கையில வச்சு தாங்க போறாரு. பொண்ணு நல்ல வீட்டுக்கு போறா, அந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் நான் நிம்மதியா இருக்கேன். வாங்க உட்காருங்க. போலாம். என்னது இது? ரன்யா, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கல்யாணத்துல டான்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இங்க பாரு, லூஸ் மாதிரி பேசுறது நிறுத்து. நீ இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு என்ன தோணுது? யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிப்ப, நாங்கெல்லாம் அப்படியே அமைதியா போயிடணுமா? ஓவரா பேசாத. நீ எனக்கு கொடுத்த வாக்க ஒழுங்கா நிறைவேத்தி, எனக்கு அது போதும். அதுக்கு தான் நான் வந்தேன். என்ன வாக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கொடுத்த வாக்கு தான், வேற என்ன? குழந்தை மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, புரியுதா? ஆமா, நான் குழந்தை தான். என்னோட காதல நீ இன்னொருத்தி கூட பங்கு போடுறதை என்னால பார்க்க முடியாது. நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்ன உனக்கு விளையாட்டா இருக்காதெல்லாம்? அட, அதையே தான் நானும் கேக்குறேன். இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. இது நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்படியா? அப்ப சிவானி அவள் என்ன பண்றது? அவளுக்கு வேற யாராவது மாப்பிள்ளை கிடைப்பாங்க. இந்த உலகத்தை நீ தான் கடைசி மாப்பிள்ளையா? உன் பேச்ச நிறைய கேட்டாச்சு. இப்ப கிளம்பு, போய் ஒரு நல்ல மனநல டாக்டர் பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது, இது நடந்தே தீரும். ஓ, இதுதான் உன்னோட கடைசி முடிவா? நான் எடுக்கிற எல்லா முடிவுமே கடைசி முடிவு தான். சரி, உனக்கு இந்த கல்யாணத்தினால நிறைய இழப்பு நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன மிரட்டுறியா? மிரட்டுறனே வச்சுக்கோ. ஏன்? மாப்பிள்ளை தம்பி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க மாப்பிள்ளை. இதோ இதோ நான் வந்துட்டேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோ, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சார், கூல் ட்ரிங்க்ஸ். இதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். இந்த கூல்ட்ரிங்க யார் கொடுத்து விட்டா? என்ன சார், புரியல. உள்ள அவதாரம் இந்த கூல்ட்ரிங்க கொடுத்து விட்டா. அதுல என்ன கலந்துருக்க? சார், இதுல எதுவும் இல்லை சார். சரி, நீ போ. கடைசியா ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ, இதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். ஹே, என்னாச்சு அமித்? ஏன் பயந்துட்ட? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ போய் உக்காரு. என்ன விஷயம்பா? ஏன் ஏதோ டென்ஷனா இருக்க? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். சரிப்பா. ஐயரே, நீங்க ஆரம்பிக்கலாம். சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வேத சாதிகே திரியம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே. சாமி, பொண்ணு கூப்பிடுங்க. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்தோ. இதோ ஒரு நிமிஷம். அம்மா ராதிகா, இங்க பாருமா, போய் சிவானியை கூட்டிட்டு வா.
சரிங்க அங்கிள். அங்கிள், சிவானி ரூம்ல இல்ல. என்ன? அட இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ அவளுக்கு கால் பண்ணியா? பண்ண அங்கிள். ஆனா அவளுக்கு கால் எதுவும் போகல. அதுவும் இல்லாம அவ எந்த ரூம்லயும் இல்ல. கல்யாண நாள் அதுவுமா அவ எங்க தான் போயிருப்பா? அண்ணி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இருங்க பாத்துடலாம். என்ன சத்தம் இது? அதோ அங்க. சிவானி, சிவானி, வாங்க வாங்க வந்து பாருங்க. சிவானி, 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 என் பொண்ணுக்கு என்னாச்சு? அம்மா சிவானி எந்திரிமா. அம்மா கண்ணு தரமா. ஐயோ கண்ணு தரமா. இங்க பாருங்க, சிவானி மூச்சு விட மாட்டேங்கிறா. மூச்சு விடலையா? அப்படின்னா என்ன சொல்ற? அம்மா சிவானி இங்க பாருமா, இன்னைக்கு உன் கல்யாணம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுமா. விருந்தாளிலாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை தரமா. இல்ல, அவ இனிமே பதில் சொல்ல மாட்டா. பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அம்மா சிவானி எழுந்துரு. எழுந்துருமா சிவானி, எழுந்துருமா. எழுந்துரு சிவானி, எழுந்துரு சிவானி. நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை நான் தோல்ல சுமந்து வளர்த்தமா. ஆனா இப்போ உன் பாடையை என்ன சுமக்க வச்சிட்டியம்மா. சிவானி, 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 சிவானி. தலைக்கு பின்னால ஏதோ ஒரு கனமான பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. சார், இந்த காயத்தால தான் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அபிஜித், இங்க பாரு. இந்த கல்லு மேல ரத்தம் இருக்கு. இந்த கல்லை வச்சுதான் அவங்க தலையில அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இந்த கொலையை பண்ணவன் மனுஷனே இல்லை. கல்யாணத்துக்கு 2 நிமிஷம் முன்னாடி மணப்பொண்ணியை கொன்னு இருக்கான். இந்த சொசைட்டிக்கு என்னதான் ஆச்சு? உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு சிவானி தன்னை கொல்ல வந்தவனோட முகத்தை கூட சரியா பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு பின்பக்கமா வந்து அந்த கல்லை வச்சு அவ தலையில அடிச்சிருக்கான். அந்த நேரத்தில் அவளுக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. பாவம் தெரியாமே செத்துட்டா. குடும்பத்துல தான் யாராச்சும் பண்ணிருக்கணும். வெளியேந்து வந்திருந்தா கண்டிப்பா மாட்டிருப்பாங்க. உங்கள சிவானிய கடைசியா யாரு பார்த்ததுன்னு சொல்ல முடியுமா? சார், காலையில இருந்து நாங்க 2 பேரும் தான் அவ கூடவே இருந்தோம். அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருந்தா. கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு சொன்னான். அதனால கொஞ்சம் வெளியே போய் காத்தோட்டமா நின்னுட்டு வரேன்னு எங்க கிட்ட சொன்னான். ஆனா அவ போயிட்டு திரும்ப வரவே இல்லைங்க. சார், சார், இவளுடைய ட்ரெஸ்ல இந்த பெண்டன்ட் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. சிவானி ட்ரெஸ்ல இருக்கிற பட்டன்ஸை விட இது வித்தியாசமா இருக்கு. ஏதோ வார்த்தை மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருவேளை அமிதா இருக்குமோ? அமித், இந்த பெண்டன்ட் இதுல ஏன் எழுதியிருக்கு? இதை நீங்க தான் கொடுத்தீங்களா என்ன? இல்ல சார், ஒருவேளை அவளா இதை பண்ணியிருந்தா கூட என்கிட்ட சொல்லியிருப்பா. சரி, எல்லாரும் இந்த பெண்டன்ட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த பெண்டன்ட் யாருதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்ல. பொண்ணுங்க தான் நகைக்கெல்லாம் கவனமா பார்ப்பாங்க. ஆனா நீங்க பார்க்கலன்னு சொல்றீங்க. இத உங்களை யாரும் பார்க்கலன்றீங்க. இல்ல சார், உண்மையிலேயே பார்க்கல. இதோ பாருங்க, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த உண்மை தெரிஞ்சாலும் எங்க கிட்ட சொல்லிடுங்க. சிஐடிக்கு உதவி பண்ண போய் வம்புல மாட்டி போனலாம் பயப்படாதீங்க. இவங்க பார்த்தாங்களா இல்லையானே தெரியல. இது கொலைகாரனோட தான் இருக்கணும். சரி, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வெளியே யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், யாரும் இங்கிருந்து போகல. ஒருவேளை கவனிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருந்தா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதை நாங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அவன் வந்துட்டு போனதுக்கான தடையதை கண்டிப்பாக அவன் எங்கேயாச்சும் விட்டுட்டு தான் போயிருக்கணும். அதை போய் அடையிறதுக்கான முதல் சாவி தான் இந்த பெண்டன்ட். ஒத்துக்கிறேன், நான் என் பொண்ணை இப்ப இழந்துட்டேன். ஆனா அதுக்காக வந்த விருந்தாளிங்க மேல சந்தேகப்பட்டு அவங்கள அவமதிச்சிடாதீங்க ப்ளீஸ் சார். இல்லை நான் அவங்கள அவமதிக்கல. சிவானிக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் முயற்சி பண்றேன். ஒருவேளை விருந்தாளிங்களோட தான் இந்த பெண்ணா அதை இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். சார், ஏற்கனவே நம்ம தேடுற விருந்தாளி இந்த கல்யாணத்துக்கு ஏற்கனவே வந்து கிளம்பிட்டு இருந்தா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கொஞ்சம் போட்டோகிராஃபர்ஸை கூட்டுவாங்க. எஸ் சார். வாங்க சார். இவர் தான் ஜிதின், இந்த கல்யாணத்தில் இருந்த போட்டோகிராஃபர். ஜதன், இங்க கல்யாணத்தில் இப்ப எடுத்த எல்லா போட்டோஸையும் நான் பார்க்கணும், ஒண்ணு விடாம எல்லாத்தையும். ஐயோ, 500க்கு மேல இருக்குமே சார். 500 5000 எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும். காட்டு. ஓகே சார். ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை காட்டு. ஓகே சார். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணு. ஜூம் போ. ஜெயமதி, பெண்டன்ட் எடு. அதே மாதிரி தானே இருக்கு. ஆமா சார், இது அதே பெண்டன்ட் தான். சரி, அப்ப இவ தான் அந்த ஆளா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், நாங்க இவள பார்த்தோமே. அவ அந்த மூலையில தான் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அவ மாப்பிள்ளை சைடுல இருந்து வந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டோம். அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாளா யார்கிட்டயாச்சும்? ஆமா சார், அமித் கூட தான் பேசிட்டு இருந்தா. ஓ, அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருந்தாளா? அமித், கடவுள் கஷ்டமான சூழ்நிலையை காட்டும்போது அதை தாங்கிக்கிறதுக்கான சக்தியை கொடுப்பாரு. அமித், யார் இந்த பொண்ணு? இவ்வளவு உனக்கு அடையாளம் தெரியுமா? அனன்யா? அனன்யா தான் என் சிவானியை கொண்டாளா? யார் இது? சார், இவ என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓ, கல்யாணத்துக்கு நீங்க தான் அவங்கள கூப்பிட்டீங்களோ? இல்ல சார், அவகிட்ட நான் கல்யாணம் பண்றது கூட சொல்லல சார். திடீர்னு எப்படி கல்யாணத்துக்கு வந்தான்னு தெரியல, என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா அவ. இங்க ஒண்ணு யாரும் விளையாடல. ஆனா அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இது உனக்கும் எனக்கும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். போதும். நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ரொம்ப அனுபவிப்ப. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ அமித், இதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். அனன்யா இவ்வளவு தூரம் மிரட்டி இருக்காளா? அது போக இந்த பெண்டன்ட்டும் சிவானி கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோபத்துல அனன்யா தான் சிவானியை கொண்டு இருப்பாங்கன்னு தோணுது. அப்படிதான் இருக்கு. நீங்க சீக்கிரம் அனன்யாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸையும் கொடுங்க. சார், அவ நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆனா வீடு எங்கேயோ மாறுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த புது வீட்டோட அட்ரஸ் என்கிட்ட கிடையாது. பரவாயில்ல, ஃபோன் நம்பரை கொடுங்க. ஓகே சார். இந்த பக்கமாக தான் அவன் தப்பிச்சிருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு சாட்சியோ இல்லை தடயமோ கிடைக்கும். சார், இங்க சூழ்நிலையே ரொம்ப அமைதியா இருக்கு. அவளை இங்க யார் பார்த்திருப்பாங்க? ஒருவேளை இந்த டிவிக்கிறவர் பார்த்துருக்கலாம். வாங்க வாங்க சார், காலங்காலத்துல என் டீயை குடிச்சா இந்த நாள் ரொம்ப சூப்பரா போகும். இஞ்சி போட்ட ஸ்பெஷல் டீ சார். எவ்வளவு நேரம் அங்க டீ விக்கிறீங்க? சார் 3 மாசமா விக்கிறேன் சார். டீ குடுக்கவா? டீ குடிக்கலாம், என்ன அவசரம்? நாங்க சிஐடி ஆபீசர். சிஐடியா? இங்க டிவிக்கு நீ எப்போ வருவ? சார், நைட் 8 மணில இருந்து சார். ராத்திரி 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் டியூட்டியா? வயிற்று பொழப்புக்கு பண்ணி தானே சார் ஆகணும். சரி, நேத்து இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல? இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல கல்யாணம் நடந்தது. ஆமா சார், நிறைய விருந்தாளிங்க வந்தாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு வித்தியாசமா இருந்தா சார். வித்தியாசமா இருந்தானா? சாரி கட்டிக்கிட்டு பைக் ஓட்டினா சார். அதுவும் 70-80ல ஓட்டிட்டு போனா சார். சாரி கட்டிட்டு பைக் ஓட்டினாளா? ஆமா சார். ஆனா அவன் நடந்துக்கிறத பார்த்தா ஒரு ஆம்பளை மாதிரி இருந்துச்சு சார். பார்த்த எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த பொண்ணோட முகத்தை பாத்தீங்களா? பைக் ரொம்ப ஃபாஸ்டா போனதுனால என்னால எதுவும் பார்க்க முடியல சார். ஓ, சாரி என்ன கலர்? மஞ்சள் கலர் சாரி சார். மஞ்சள் கலர் சாரியா? சரி, உங்க பேர் என்ன? கன்சியாம் சார். தேங்க்யூ கன்சியாம். சார், அப்படின்னா குற்றவாளி யாரோ ஆம்பளை போல இருக்கு. ஆனா அவன் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான்.
சந்தேகமே வந்துட்டு போனது ஆம்பளை தான். அவனை பத்தின தடையும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சார் சார் இங்க பாருங்க. சாரி அந்த டிவிக்கிறவர் சொன்னார்ல அந்த மஞ்சள் கலர் சாரி, அது இதுதான் நினைக்கிறேன். சார். வேற வேற கெட்டப்ல கல்யாணத்துல இப்போ வந்து திருடுவான்ல ஒரு திருடன், எனக்கு என்னமோ இதை அவன் தான் செஞ்சிருப்பானோன்னு தோணுது சார். இருக்கலாம் சார். ஆக்சுவலி இந்த குற்றவாளி திருட மட்டும்தான் செஞ்சான், யாரையும் கொல்லல. அப்படி இருக்கும்போது சிவானி சார் ஒருவேளை சிவானி இவனை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். கத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். எங்க மாட்டி பண்ணுன்ற பயத்துல அவன் அவளை கொலை பண்ணியிருக்கலாம் சார். பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி, உங்க வீட்டில் ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு விசாரிக்க சொல்லுவோம். அபிஜித், என் பொண்ணு. இங்க பாருங்க, உங்க கஷ்டம் என்னன்னு புரியுது. உங்களுக்கு இது ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு புரியுது. இங்க ஏதோ திருட்டு போயிருக்குன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி உங்களால சொல்ல முடியுமா? சரி. என்னது சார்? இங்க பாருங்க, எல்லா பணமும் எல்லா நகையும் திருடு போயிடுச்சு. இங்க பாருங்க சார், எல்லாம் திருடு போயிடுச்சு. சார் இவங்க இதை உடைக்கல சார், அதுக்கு பதில் தெளிவா திறந்திருக்காங்க. அப்ப அந்த திருடன் கத்துக்குட்டி இல்ல, கை தேர்ந்தவன் தான். சார், ஒருவேளை அவனுக்கு பணமும் நகையும் தேவைப்பட்டிருந்துச்சுன்னா எடுத்துட்டு போக வேண்டியது தானே. என் பொண்ணை கொலை பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? ஹர்ஷ்ஜி, உங்களுக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்கா? யார்கிட்டயாவது ஏதாவது பகை? உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் கொலை பண்ணிருப்பாங்க? இல்ல, எனக்கு போய் எதிரி இருப்பாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வெளியே சொன்னா சிரிப்பாங்க. தயாக்கு அங்க சாரி கிடைச்சதுல அந்த மாறு வேஷம் போடுறவன் இதெல்லாம் அவன் பார்த்த வேலையா தான் இருக்கணும்னு தோணுது. அனன்யாவை கூட இருக்கலாம்ல சார், ஏன்னா அவ்வளவுதான் இங்க காணுமே. இது அந்த அனன்யாவோட வேலையா இல்ல அந்த திருடனோட வேலையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெடி. இல்ல அது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்களான்னு. இந்த மாறு வேஷம் போட்டு திருடுறவன் இது வரைக்கும் 5 கல்யாணத்துல திருடி இருக்கான். வேற வேற கெட்டப் போட்டிருக்கான். சில நேரத்துல ஐயரா, சில நேரத்துல கேட்டரிங், பந்தல் போடுறவனா, அப்புறம் பொண்ணா. அது மட்டும் இல்ல, இவன் அவ்வளவு சீக்கிரம் மாட்ட மாட்டான்னு தோணுது. ரொம்ப தெளிவானவன். ஆமா, கரெக்ட் சச்சின். ஆனா இதுல வித்தியாசம் என்னன்னா, அடுத்த கல்யாணத்துல கண்டிப்பா அவன் கை வைப்பான். அப்ப அவனை பிடிச்சிடலாம். சரி, இப்போ சீசன்றதால நிறைய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. முகூர்த்த நாள் வேறு நிறைய இருக்கு. அதனால அவன் அடுத்து எங்க கை வைப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்ல அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்ல சார். இந்த குற்றவாளி செஞ்ச குற்றங்கள்ல ஒரு விஷயம் காமனா இருக்கு. பெரிய இடத்து கல்யாணத்துல மட்டும்தான் கை வச்சிருக்கான். பணக்கார பிசினஸ் மேன், ஃபிலிம் ப்ரொடியூசர், அப்படிதான். அப்படின்னா யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்கள குறி வைக்கிறான். அப்படி பார்த்தா அடுத்து 10-15 கல்யாணம் வருது, பெரிய குடும்பங்களோடுது. இதுல எல்லாத்துலயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமன். இவன் தன்னோட முதல் குற்றத்தை ஷாங்கானர் கிட்ட செஞ்சிருக்கான், 2வது பேவண்டி கிட்ட, 3வது ஷிகாராபாத்ல, 4வது ஜுபேர் நகர், அப்புறம் 5வது டிரான்ஸ்போர்ட் நகர்ல. இந்த 4 இடமே நகரத்துல இருந்து தள்ளி இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி ஃப்ரெடி. அதனால நாம இப்போ முதல்ல நகரத்தை விட்டு தள்ளி இருக்கிற இடங்கள்ல பெரிய குடும்பங்களோட கல்யாணம் எங்க நடக்குதுன்னு பார்க்கணும். கண்ணுக்கு அதை திறந்து வச்சுக்கோங்க. மாறு வேஷம் போடுறவன் பக்கத்திலே கூட இருப்பான். ஆனா அவன் எந்த வேஷத்துல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. இங்க இருந்து யாரையும் வெளியே போக விடாதீங்க. ஒருவேளை யாராவது அவசரமா வெளியே போக வேண்டியதா இருந்தா? இன்வெஸ்டிகேஷனை விட வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கா என்ன? பாத்ரூம். யோ, யாருக்காவது பாத்ரூம் போக கூடதா இருந்துச்சுன்னா அதுக்கான வசதி உள்ளே இருக்குயா. கல்யாணத்துக்கு வந்தவங்க வெளியே போக கூடாது, புரியுதா? எஸ் சார்.
நூல் இழையில தப்பிச்சிட்டான் சார். ரொம்ப தெளிவா இருக்கான் அவன். சார், இது அந்த திருட்டு பையனோட பேக் சார். சார் இதெல்லாம் மேக்கப் கிட் சார். அப்படியா? இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவன் முகத்தை மாத்துறானா? குற்றம் செய்யறதுக்காக மேக்கப் போடுற விஷயத்த இப்பதான் சார் பாக்குறேன். ஒரு நிமிஷம் அதை கூட. ஆர் எந்த மேக்கப்பை போட்டு அவன் இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரானோ அதே மேக்கப் பேக்கை வச்சுதான் இப்ப அவன் நம்ம கிட்ட மாட்ட போறான். ஆர் அவனை பார்த்தும் பிடிக்க முடியல, எஸ்கேப் ஆயிட்டான். நேத்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கான். அவன் ரொம்ப தெளிவான புத்திசாலியாவே இருக்கட்டுமே, ஆனா நம்ம கையில இருந்து தப்பிக்க முடியாது. நிக்கில், அந்த மேக்கப் மேனை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? இதோ சார் 2 நிமிஷம் சார். தெரிய வந்துருச்சு. ஏதோ ரோஸ் ஃபேஷன் ஹவுஸ்ன்ற பேர்ல இருக்கு. ஒருவேளை இந்த குற்றவாளி இங்க தான் வேலை செய்யறானோ என்னவோ. ஆமா சார், அதனாலதான் அவன் சரியா மேக்கப் பண்றான் ஒவ்வொரு டைமும். ஒருவேளை இதையெல்லாம் பண்ற அவனே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா? சார் ஜெயா, சிவானியோட ட்ரெஸ்ல கிடைச்ச பெண்டன்ட்டை பத்தி என்ன தகவல் கிடைச்சது? சார் இது ஒரு கஸ்டமைஸ்டு பெண்டன்ட். பிரத்யேகமா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காங்க. மார்க்கெட்ல இருக்கிற பெரிய நகை கடைகள்ல விசாரிச்சுட்டேன், எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். சார் ஒரு வெப்சைட் இருக்கு, abushan.com. விசாரிச்சதுல இதுதான் தெரிஞ்சது. இந்த மாதிரி நகைகளை அந்த வெப்சைட்ல தான் ஆர்டர் கொடுத்து பண்ண முடியுமா? abushan.com. எஸ் சார். இந்த பெண்டன்ட்டை ஆர்டர் கொடுத்த அந்த நபர் யாருங்கிற அந்த விஷயத்தை அந்த வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சார், அனுஷ்காவோட ட்ரெஸ்ஸுக்கு இந்த மெட்டீரியல் கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அவங்க தான் சொன்னாங்கல்ல, சேடன்ல தான் வேணும்னு. இங்க பாரு ரவி, சரியா வேலை பண்ண. எனக்கு எந்த கஸ்டமர் கிட்ட இருந்தோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது, புரியுதா? சாரி சார். சாரி சொல்லாத, வேலையில கவனம் செலுத்து. அப்புறம் உனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் வராது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் தான் வாழ்க்கையில சாரி எவ்வளவு கம்மியா கேட்கிறாரோ அது அவருக்கு தான் நல்லது. அது என்னமோ சரிதான் சார். ஆமா, நீங்க யாரு? ஆமாமா, நீங்க ஸ்பார் ஃபிகர் கம்பெனில இருந்து தானே வந்திருக்கீங்க? இல்ல, நாங்க சிஐடி ஆபீசர். சார், சிஐடி? என்ன விஷயம் சார்? ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஆமா, பெரிய ப்ராப்ளம் தான். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எல்லா ஸ்டாஃபும் இங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா? ரகு தவிர மத்த எல்லாரும் வந்துட்டாங்க சார். ரகுவா? சார், எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட். ரகு மேக்கப் ஆர்டிஸ்ட். எதுக்காக அவர் இன்னைக்கு இங்க வரல? சார், அவர் 2 நாளைக்கு லீவ் போட்டிருக்காரு. அடிக்கடி லீவ் எடுப்பாரோ? உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அது? என்னன்னு சொல்றது, கடந்த சில மாதமா நிறைய லீவ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாசம் நான் அவனுக்கு சேலரியே கட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ரகுவோட பொருட்கள் ஏதாவது இருக்கா? சார், கீழே அவனோட இடத்துல சில பொருட்களை வச்சிருக்கான். இந்த டேபிள் கீழே சார். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? மேம், ரகுக்கு தான். அவசியம் இல்ல, நாங்க சொல்ற வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ண கூடாது. சாரி மேம். இதுதான் அவனோட பொருட்களா? ஆமா சார், இதுதான். சார், இந்த கம் பூட்ஸ், பிளாக் கலர் ஹேட், இந்த கிளவுஸ், இதுக்கு முன்னாடி இந்த வேஷத்தை அவன் போட்டதே இல்ல. இது என்ன சார் வேஷமா இருக்க முடியும்? அடுத்ததா ஏதோ எலக்ட்ரிஷியன் கெட்டப் தான் நினைக்கிறேன். இந்த பூட்ஸ், இந்த கிளவுஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கரண்ட் ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்காக போடுறது. சரி, உங்களில் யாருக்காவது ரகுவோட இந்த பொருட்களை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆமாம் சார், இந்த மாதிரி சில பொருட்களை அவர் தன்னோட பேக்கில் அடிக்கடி வைக்கிறத பார்த்துருக்கேன். இதெல்லாம் என்னங்கிறத அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு அவர் சரியான பதிலை கொடுக்கல. ஆமா சார், கொஞ்ச நாளாவே அவரோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அவரோட உலகத்திலேயே இருப்பாரு, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் அவரோட சுயநினைவிலேயே இல்ல சார். அது எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் அவர் கவனம் வேற இடத்துல இருக்கு. எங்க சார்? அது சீக்கிரம் தெரிய வந்துடும். சரி, அவரு உங்க யார்கிட்டயாவது ஏதாவது கல்யாணத்துக்கு போறத பத்தி சொல்லிட்டு இருந்தாரா? ஏதாவது தெரியுமா? ரகுக்கு கல்யாணமா? இல்ல, அவரோட கல்யாணம் இல்ல, யாரோட கல்யாணத்துக்காவது போறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல சார். அபிஜித், அப்படியா? பெண்டன்ட் ஏமாவோடதா? செக்ஸ் கால் சென்டர்ல வேலை செய்யறாங்களா? ஓகே, சரி, உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க.
ஓகே ஓகே. சார் இந்த ஹாஸ்டல்ல தான் ஹேமா தங்கிட்டு இருக்கா. ஆன்லைன்ல அந்த பெண்டன்ட் அவ தான் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஹேமாவை கூப்பிடுங்க. நாங்க சிஐடிஸ். சிஐடியா? ஆமா. ஹேமாவை கொஞ்சம் கீழே அனுப்புங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க இப்ப வந்துடுவாங்க. ஹேமா. சொல்லுங்க, நான் தான் ஹேமா. ஆனா நீங்க எல்லாம்? நான் ஜெயவந்தி. நான் தான் ஃப்ரெடி. சாரி, ஆனா எனக்கு உங்களை யாரும் தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அட, இண்டிபெண்டா? இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நீங்க எங்க விட்டீங்களோ அங்க இருந்தா கிடைச்சது. போனத்துக்கிட்ட. போனமா? யாரோட போனோம்? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் உன் கூட விளையாட இங்க வரல. உன்கிட்ட விசாரிக்க தான் இங்க வந்திருக்கோம். சிஐடில இருந்து வரோம். சிஐடி? சிவானியை ஏன் கொலை பண்ண? இல்ல சார், நான் சிவானின்னு யாரும் கொலை பண்ணல சார். அதோட இந்த பெண்டன்ட்டும் என்னோடது கிடையாது. நான் இது என்னோட ரூம்மேட் அனன்யாக்காக வாங்கினது. அனன்யா? அனன்யா உன்னோட ரூம்மேட்டா? இப்போ இல்ல, முதல்ல இருந்தா. அதோட 3 மாசத்துக்கு முன்னாடி அவ என்னோட கால் சென்டர் வேலையை விட்டுட்டா. அதோட இங்க இருந்து போயிட்டா. திடீர்னு வேலையை விட்டதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? சார், அவ காரணம் எதுவும் சொல்லல. ஆனா இனி நான் வேலை செய்ய தேவையில்லைன்னு சொன்னா. ஆமா ஆமா, ஏன் வரப்போகுது? ஒவ்வொரு கல்யாணத்துல இருந்தும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல நகை எடுத்து வச்சிருக்கா அவ. சார், இந்த ரகுக்கும் அனன்யாக்கும் சந்தேகமே இல்ல, 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு. லட்சம் கோடி கணக்குல நகைகளா? அதெல்லாம் நீங்க விடுங்க. அனன்யாவோட வாயில இருந்து நீங்க எப்பயாச்சும் ரகுன்ற பேரை கேட்டிருக்கீங்களா? ரகு? இல்ல சார். இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆமா சார், நான் ஒரு வாட்டி அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஷாம் நகர். ஷாம் நகர். பல நாளாவே அனன்யாவை பார்க்கலன்னு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க சார். கண்டிப்பா இந்த பொண்ணு வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அமித் பழைய அட்ரஸ் கொடுத்துருக்கான், அங்கேயாவே இல்ல. கால் சென்டர்ல கொடுத்த அட்ரஸ்லயும் இல்ல. நாம அவளை பிடிக்க போறது தெரிஞ்சுக்கிட்டாலோ, அதனாலதான் அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காளோ சார். என்ன டோர் ஓபன்ல இருக்கு. என்ன எல்லா பொருளும் செதறி இருக்கு. யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. சார், சார், இந்த கர்ட்டன்ல ரத்தம் படிஞ்சிருக்கு. அப்படின்னா ஹாலில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கும்? தரையில ரத்தக்கரை இருக்கு பாருங்க. இங்க இருந்து படிக்கட்டு வழியா வேற எங்கேயும் இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. சார், ஒருவேளை அனன்யாவோட பணத்தை யாருக்கு தெரியும்? அனன்யாவா இல்ல வேற யாராச்சும் போனமா இல்ல உயிரோட கூட யாராச்சும் மறைச்சு வச்சிருக்காங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும், யாரோ பெரிய ஆபத்துல இருக்காங்க. நடந்த எல்லா சம்பவங்களையும் வச்சு அனன்யாக்கு இதுல தொடர்பு இருக்கிறதா தான் நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஆனா இப்போ அவனோட வீட்டோட நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, விஷயம் வேற என்னமோ இருக்கு. அவளே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கா. ஒருவேளை நம்ம அங்க போக போறது அந்த மாறு வேஷம் போட்டிருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. ஒருவேளை அனன்யாவை வச்சு தன்னை பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் நம்ம போய் அங்க சேர்றதுக்குள்ள அனன்யாவை தூக்கியிருக்கான். இந்த மாறு வேஷம் போடுற திருடன் எப்பவுமே நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்ல முடியும், அவன் அடுத்து போற கல்யாணத்துல எலக்ட்ரீஷியன் வேஷம் தான் போட போறான். சார், சிட்டிக்கு வெளியில நடக்க போற பணக்காரங்களோட கல்யாணத்தோட லிஸ்ட் இதுல இருக்கு சார். மொத்தமா 7 கல்யாணம் நடக்க போகுது சார். ஐயோ கடவுளே, அப்படின்னா ஒரே நேரத்துல 7 இடத்துல கண்காணிக்கணுமா சார்? அதுக்கு அவசியம் வராது ஃப்ரெடி. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எல்லா மண்டபத்துக்கும் கால் பண்ணி அங்க எலக்ட்ரிஷியன் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் விசாரிச்சா போதும். ஏன்னா இந்த ஆள் எலக்ட்ரிஷியன் வேஷம் போட்டு தான் அங்க போறான். அப்படி அங்க போறான் அப்படின்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது பண்ணிருப்பான். கால் பண்ணி கேட்கலாம்.
ஹலோ என்ன உங்களுக்கு அங்க எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? மண்டபத்துக்கு ஏதாவது எலக்ட்ரீஷியனை வர சொல்லியிருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கீங்களா? அப்படியா? இல்ல ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அதாவது என்னன்னா, நாங்களும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பேசுறோம். இப்ப கல்யாண சீசன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால மின்சாரத்துறை சார்பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. சரிங்க. உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்ங்க. யா. அப்படின்னா பண்பே கல்யாணத்துக்கு அவ போறா? ஆமா, போவான். ஆனா திரும்ப மாட்டான். மண்டபத்துல இருந்து நேரா ஜெயிலுக்கு தான் போவான். ஐயோ, என் நகைலாம் திருட்டு போயிடுச்சு. யாரோ என்னோட நகை எல்லாத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்ப என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது? திருடிட்டு ஓடிட்டானா? ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, கிட்டதான் எங்காவது இருப்பா. சீக்கிரம் தேடுங்க. என்னாச்சு? திருட்டு போயிடுச்சு சார். அவனை பிடிங்க. நாங்க ஒன்றும் எலக்ட்ரீஷியன்ஸ் இல்லை, ஆனால் மின்சார பாய்ச்சறதுல நாங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆமா சார், என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறேன். இந்த பெரிய கல்யாணத்தில் நான் தான் திருடினேன். அப்போதான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும். ரொம்ப உத்தமமான செயல். பொதுவா தான் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காக மக்கள் வேலை தான் செய்வாங்க, ராப்பகலா உழைப்பாங்க. ஆனா நீ திருடி இருக்க. மத்தவெல்லாம் ரொம்ப முட்டாள் பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஒன்றும் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமலாம் இல்லை. நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார். ஆனால் கூட இருக்கவங்களே என் முதுகில் குத்திட்டாங்க சார். என்ன சொல்ல வர? நான் நல்லா வேலை பார்ப்பேன், ஆனால் என்னோட பேரையும் புகழையும் இன்னொருத்தன் திருடிட்டு போயிடுவான். என்னோட பேரை பயன்படுத்தி நிறைய பேர் பணத்தையும் புகழையும் சம்பாரிச்சாங்க. ஆனால் நான் ஏழையாவே மிஞ்சி போனேன் சார். அதனால தான் நல்ல மேக்கப் மேன் உனக்கு கிடைச்ச பேரை நீ தப்பா பயன்படுத்திட்ட. பல வேஷங்களை போட்டு கல்யாணத்துக்கு போய் திருடி இருக்க. திருட ஆரம்பிச்சு கொலைகாரனா நிக்கிற. கொலையா? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? நீ சிவானியை கொல்லல? இல்ல சார், நான் ஏன் தேவையில்லாம கொல்ல போறேன்? நான் வெறும் சாதாரண திருடன் சார். போதும், ரொம்ப நடிக்காத. நீ அர்ஜிகோட பொண்ணு சிவானியை நீ கொலை பண்ணல சார். அவங்களோட பணம் அங்க இருக்கதை நான் பார்த்தேன். அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் கத்திருந்தா என்னதான் பிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் சார் நான் ஓடிட்டேன். அவ இறந்துட்டாங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை அவளுக்கு மூச்சு இருந்திருக்கலாம். நீ ஒன்னும் அப்பாவி கிடையாது, புரியுதா? இப்படி அமைதியா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நல்லா யோசிச்சு சொல்லு. சிவானியோட பொண்ணத்துக்கிட்ட ஏதாவது பாத்தியா? யாராவது அங்க இருந்து ஓடுறத பாத்தியா? ஆமா சார், நான் ஒருத்தரை பார்த்தேன். பைக்ல ஒருத்தன் தப்பிச்சு போனோம். கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் யாராவது? இல்ல, யாரோ வெளியாளுன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆளோட முகத்தை பாத்தியா நீ? ரொம்ப இருட்டா இருந்துச்சு, முகம் சரியா தெரியல. பைக் நம்பரை பாத்தியா? பைக் நம்பர்லாம் பார்க்கல, ஆனா நம்பர் பிளேட் பக்கத்துல ஸ்டிக்கர் இருந்துச்சு சார். என்ன ஸ்டிக்கர்? அது ஒரு ஸ்டிக்கரு, அதுல ஆர்பின்னு இருந்துச்சு. ஒருவேளை அந்த கொலைகாரன் தன்னோட இனிஷியலை பைக்ல போட்டிருப்பானா என்ன? இல்ல நிக்கில், எல்லா குற்றவாளியும் தன்னுடைய இனிஷியலை
பைக்ல போட்டு சுத்த மாட்டானே. ஆனா அது இனிஷியலுங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆனா அது பேரோட இனிஷியலா இல்ல வேற ஏதாவதா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அட எல்லாத்தையும் சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க, கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. அப்புறம் டேபிள் நம்பர் 17க்கு கடனுக்கு சரக்கை கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் புரியுதா? சரி சார். சும்மா கேட்டுட்டே இருந்தாங்கன்னா சரக்கு வரலன்னு சொல்லிடுங்க. சரியா சொன்னீங்க. சரக்கு தீர்ந்து போச்சு, குடிக்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படியே ஒண்ணும் இல்லாத பாரியம் மூடிடலாம் பாருங்க. சார் நான் ஜஸ்ட் சும்மா காமெடி பண்ணேன் சார். ஆக்சுவலா நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? சிஐடி. உங்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு இப்படி லைன்ல நிக்க வைங்க, நாங்க விசாரிக்கணும். சீக்கிரம். சரி சரி சார். பிரேம், மதன், ராஜ், ஹரி எல்லாரும் இங்க சீக்கிரம் வாங்க வாங்க. என்னாச்சு சார்? நேத்து ஹரிஷ்குமார் பொண்ணோட கல்யாணத்துக்கு இங்க இருந்து யாரெல்லாம் போனீங்க? என்ன யாரும் போலையா? இவங்கள ஒருத்தர் தான் நிச்சயம் போயிருக்கணும். பப்ல இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸை செக் பண்ணியாச்சு. எல்லாத்துலயும் அந்த ஆர்பி ஸ்டிக்கர் தான் இருக்கு. அந்த ரகு நம்ம கிட்ட சொன்ன மாதிரி. ஹர்ஷ்குமாரோட ஃபார்ம் ஹவுஸ், எங்க பப்போட பைக், எது சம்பந்தமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹரிஷோட பொண்ணு சிவானியோட கொலையை பத்தி. அவங்களை யாரும் மர்டர் பண்ணிருக்காங்க. கொலையா? என்னாச்சு? உன் கை ஏன் இப்படி உதறிட்டு இருக்கு? நேற்று சாயந்தரம் ஹரிஷோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீ தான் போனியா? சார் நான் ஏன் சார் போறேன்? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். நீ ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு எப்படி இருக்குது? இதா அப்படி தொடச்சுக்க. சார் கொலையை பத்தின விசாரணையை தடவை பார்க்குறோம். பயம் என்னமோ இருக்க தானே செய்யும். தப்பான வேலை பண்றவங்க தான் இப்படிலாம் பயப்படுவாங்க. கண்டிப்பா அந்த கொலையில உங்க யாரோ ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கு. மேனேஜர் சார், கொஞ்சம் கையை கட்டுங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார். நேற்று நைட்டு 1:30 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன் சார். கொலை நடந்த டைமை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். நாங்கள் சொன்னோமா இல்லையே? 1:30 மணிக்குள்ள கொலை நடந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஜஸ்ட் பார் மூடுற டைமை சொன்னேன். ஓ, பொழைச்சேன்டா சாமி. சிஐடிக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு என்னை அப்படியே சட்னி ஆக்கியிருப்பாங்க. அண்ணா ஒரு கால் பண்ணிக்கவா? பண்ணிக்க. ஹலோ ஹலோ, நான் தான் பப்பு பேசுகிறேன். இல்லை நான் பிசிஓல இருந்து பேசுகிறேன். நான் சொல்கிறது கவனமாக கேளு. சிஐடி ஆளுங்க எங்கள் பப்புக்கு வந்துட்டாங்க. ஆமாயா, நான் எப்படி மாட்டுவேன்? இல்லை இந்த சிட்டியில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்னோட மீதி பணத்தை எனக்கு கொடுத்துரு. அடுத்த ட்ரெயினை பிடிச்சி இன்னைக்கே என்னோட கிராமத்துக்கு கிளம்புறேன். சரி, ஓகே. ஆனா இந்த கிராமத்துக்கு போற ஐடியா நல்லா இருக்குப்பா. சுத்தமான காத்து, ஆத்துல குதிச்சு குளிக்கலாம். ஆனா பாவம், இனிமே அதெல்லாம் உனக்கு கொடுத்து வைக்க போறது. இனிமே ஜெயில உனக்கு 4 கம்பி தான் துணையா இருக்க போகுது. இல்லைன்னா தூக்கு கயிறு வரும். சிவானியை கொள்றது என் திட்டம் இல்லை. 5 லட்ச ரூபாங்கிற பெரிய அமௌண்ட் சார். அதில் தான் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். யார் உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா? அவங்க தான். அதான் யாருன்னு கேட்குறேன். நான் உன்னை விட மாட்டேன். நீ என்னோட வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இனிமே நான் உன்னோட வாழ்க்கையை நரகமாக்குவேன். சிவானியை கொலை பண்ணது நீதான் நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். பாவம் அனன்யா, பரிதாபமா இருக்கு. உன்னோட இந்த கடைசி ஆசை நிறைவேறாமலே போகுது. இங்கிருந்து நீ திரும்ப உயிரோட போறதில்ல. என்ன விட்டுரு. இங்க இருந்து என்ன போக விடு. அப்புறம் நீ ரொம்ப அனுபவிப்ப. சரி அனுபவிச்சுட்டு போறேன். ஆனா டார்லிங், நீ போனதுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு நான் கண்ணீர் சிந்ததான் போறேன். இப்ப நேரம் வந்துருச்சு உன்னை மேல அனுப்புறதுக்கு. குற்றவாளிகளை நாங்க தான் மேல அனுப்பி வைப்போம். ஏய் புடிங்கடா அவனை.
ஆமா, சிவானியை நான் தான் கொலை பண்ணேன். ஏன் பண்ண? சிவானி கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அந்த கல்யாணம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். ஆக்சுவலா என்னோட பிளான் வேற ஒண்ணு. அதை பத்தி தான் சிவானிக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சு. என்ன பிளான்? நானும் அனன்யாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். சிவானியை நான் வெறும் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம் எல்லாத்தையும் என்னோட பேருக்கு மாத்திக்கிட்டு டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். வெக்கமா இல்ல உனக்கு? பணத்துக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணுவியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணம் வெறும் ஒரு பிசினஸ் டீல் மட்டும்தான். சிவானிக்கு என்னோட பிளான் பத்தி தெரிய வரும்போது என்னோட எல்லா திட்டமும் வீணாயிடுச்சு. உன்னுடைய பிளானை எல்லார் முன்னாடியும் சிவானி உடைச்சு வச்சிருவான்னு நீ பயந்து போயிட்ட. ஆமா, ஏன்னா அதெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா பிசினஸ் இண்டஸ்ட்ரியில நான் சேர்த்து வச்சிருந்த பேர்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். அதனாலதான் நான் பப்புவை சிவானியை கொலை செய்ய சொன்னேன். அவன் சீக்கிரமா வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டான். பிசினஸ்ல தான் நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சிருந்தில்ல, அப்புறம் பணத்துக்காக ஏன் கீழ்த்தனமா இறங்கி போன? ஏன்னா பிசினஸ்ல நிறைய இழப்பு வந்துகிட்டு இருந்தது. நான் என்னோட வீடு, வண்டி, ஆபீஸ் எல்லாத்தையும் அடமான வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால நான் பண்றது சரியா தப்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. ஏன்னா நான் இருக்கிற கஷ்டத்துல எனக்கு அவ்வளவு பணம் தேவை இருந்துச்சு. இந்த உருப்படாத வேலைக்கு தான் அனன்யாவும் கூட துணையா நின்னுகிட்டு இருந்தால, அப்புறம் எதுக்கு அவளையும் கொலை பண்ண பார்த்தா? ஏன்னா ராத்திரியும் பகலும் அவன் மண்டையில ஒன்னே ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, என்ன கல்யாணம் பண்ணணும்னு. கல்யாணத்தன்னைக்கு என்ன வந்து அங்க மிரட்டிக்கிட்டு இருந்தா. இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. உன்னுடைய பெண்டன்ட் கல்யாணத்தன்னைக்கு சிவானியோட ட்ரெஸ்ல எப்படி போய் அதுவா மாட்டுச்சு? நான் வெளியே போயிட்டு இருக்கும் போது அவ மேல நான் மோதிட்டேன். ஒருவேளை அதனால. அப்படின்னா இந்த அமித் சிவானியை கொலை பண்ண போறான்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் மண்டைக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு கூட அவ அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதாவது ஒருவேளை இவளை நான் கல்யாணம் பண்ணலனா எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிடுவேன்னா சிவானியை நான் தான் கொலை பண்ணேன்னு. நான் தப்பா நினைச்சிட்டேன் நீ என்ன காதலிக்கிறேன்னு. ஆனா இப்போ எனக்கு அந்த குழப்பம் தெளிவாயிடுச்சு. இதோட சேர்ந்து உனக்கு பல விஷயங்கள் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் செய்யற குற்றத்துக்கு துணை போறது புண்ணிய காரியம் இல்லைன்னு இப்போது புரிஞ்சுதா? உன்னோட முடிவு என்னன்னு சட்டம் முடிவு செய்யும். ஆனா நீ உனக்கு கண்டிப்பா தூக்கு தான் கிடைக்கும்.